இந்த உலகத்தையே உலுக்கி போட்ட ஒரு சம்பவம். ஆமாங்க, 12 ஜூன் 2025 அன்று அகமதாபாத்திலிருந்து லண்டனை நோக்கி கடந்து சென்ற ஒரு விமானம் பூமியிலிருந்து எழும்பினது. ஒரு நிமிடம் கூட அதால் தாக்கு பிடிக்க முடியல. எங்கிருந்து எழும்பினதோ அதே பூமியில் விழுந்து சுக்கு நூறாய் உடைந்து போயிற்று. ஐயோ வேதனை! எத்தனையோ பேருடைய கனவுகள், எதிர்காலம், எதிர்பார்ப்புகள் காத்திருந்து அந்த தேசத்திற்கு போக ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கலாம். ஆனால் எல்லாம் அந்த விமானம் எப்படி சுக்கு நூறாய் உடைந்து போயிற்றோ அதை போல அவர்களுடைய கனவுகள் எல்லாம் ஒரு நொடி பொழுதிலே உடைந்து போயிற்று. எனக்கு அருமையானவர்களே, யாக்கோபு 4 அதனுடைய 14வது வசனத்தில் வாசிக்கிறோம், நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாது, உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது, கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமற் போகிற புகையை போல் இருக்கிறது. ஆமாங்க, நம்முடைய வாழ்க்கை இந்த பூமியில் அப்படிதான். இன்னைக்கு நாம உயிரோடு இருக்கிறோம், இன்னைக்கு நான் உங்க கூட பேசிட்டு இருக்கிறேன். ஆனால் நாளைக்கு நம்முடைய நிலைமை என்ன, அது யாருக்குமே தெரியாது. அதுதான் மனிதனுடைய வாழ்க்கை இந்த பூமியில. இதை குறித்து எதுக்கு நான் இன்னைக்கு பேசுறேன்னா, மத்தேயு 16 அதனுடைய 26வது வசனத்தில் இயேசு சொல்லுகிறார், மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். இந்த உலகத்தில் நமக்கு எல்லாமே இருக்கலாம், எல்லாவற்றையும் நாம் ஆதாயப்படுத்தி கொள்ளலாம், எந்த குறைவும் இல்லாமல் இன்னைக்கு ஜீவிக்கலாம். ஆனால் நம்முடைய ஜீவனை நாம் நஷ்டப்படுத்தினால் நமக்கு என்ன லாபம்? இந்த உலக வாழ்க்கைக்கு அப்புறம் நமக்கு ஒரு வாழ்க்கை உண்டு. இந்த உலகத்தோடு நம்முடைய வாழ்க்கை முடிந்து போவதல்ல. ரோமர் 14 அதனுடைய 8வது வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்லுகிறார்? நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைக்கிறோம், நாம் மரித்தாலும் கர்த்தருக்கென்று மரிக்கிறோம். ஆகையால் பிழைத்தாலும் மரித்தாலும் நாம் கர்த்தருடையவர்களாக இருக்கிறோம். இன்னும் சுருக்கமாக சொல்ல போனால், நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், மரித்தாலும் இயேசுவுக்காய். ஹல்லேலூயா! இன்னைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா? இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா? எந்த நிலைமையில் இன்றைக்கு நீங்கள் காணப்பட்டாலும், எந்த நம்பிக்கையுடையவர்களாய் நீங்கள் இருந்தாலும், இயேசுவேன்னு கூப்பிடும் பொழுது அவர் உங்களை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறார். ஆமாங்க, இயேசு அழைக்கிறார். ஆகவே தான் யோவான் 14 அதனுடைய 6வது வசனத்தில் வாசிக்கிறோம், அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். ஆமாங்க, இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அந்த பரலோக ராஜ்யத்தில் நம்மால் பிரவேசிக்கவே முடியாது. அவரை ஏற்றுக்கொள்ளுங்க, அவரை விசுவாசிங்க, அவருடைய வழிகளில் இந்த வேதத்தின்படி பைபிள் என்ன சொல்லுகிறதோ அதன்படி நடக்க நம் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுப்போம். அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். ஆமென்.